சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/6/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 19ஆம் நாள், துவிதியை திதி இன்று இரவு 7:01 வரை, மூலம் நட்சத்திரம் இன்று இரவு 10:06 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள். குருப்பெயர்ச்சியே இன்றைக்கு அதிகாலை நள்ளிரவு 1:50 ஆரம்பித்திருக்கிறது. குரு பகவான் பெயர்ந்துட்டார். எல்லாருக்குமே சனினாலே கொஞ்சம் பயம், ஆனால் குருனாலே கொஞ்சம் ஆனந்தம். சுவர் இல்லையா, நல்ல கிரகம் இல்லையா, நல்ல இடத்திற்கு வந்து விட்டால் வயதிற்கேற்றார் போல நமக்கு எல்லாவற்றையும் கொட்டி கொடுத்து விடுவார் இல்லையா. இதில் இன்னொன்று பெரிய ஒரு ஸ்பெஷல் இந்த குரு பயிற்சி பலன்களை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் அதிகமான பலத்தை அடையக்கூடிய உச்சம் என்கின்ற நிலைமையை அடைவார். அது இந்த வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சி தான் இது. எல்லா நிலைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மகாமகம் மாதிரி ஒரு சிறப்பு அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பெயரக்கூடிய, அதாவது இன்றைக்கு அதிகாலை 1:50 பெயர்ந்து விட்ட இந்த குரு பெயர்ச்சி மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல சம்பவங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்களில் வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு ஒரு 5 ராசின்னு வச்சுக்கலாம். 12 ராசிகளில் பொதுவாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லது தான் செய்ய போகிறார். இருந்தாலும் அதில் ஒரு 5 பேரை, 5 ராசிக்காரர்களை அப்படியே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்க போகிறார் என்பது தான் குரு பெயர்ச்சியுடைய ஒரு தாத்பரியம். அப்போ இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் யாருக்கு வருகிறார் இந்த மேஷம் முதல் மீனம் வரையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய மீன ராசிக்காரர்கள், எல்லா நிலைகளிலையும் தற்போது ரொம்ப கஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். பாக்கியஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்திற்கு யாருக்கு அதிகமான வலிமை அமைப்பில் வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லாபஸ்தானத்திற்கு கன்னி அமைப்புகளும், 9ஆம் இடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் 2, 5, 7, 9, 11 என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் 7 ராசிக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்துருவாரான்னா உண்மையிலே அப்படிலாம் இல்லைங்க. குரு பகவான் கூடுமான வரைக்கும் நல்லவைகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். ஆகவே சென்ற வருடம் சற்று சாதகமற்ற தன்மைகளை அடைந்த அனைவருக்குமே இந்த 2026ஆம் வருடம் இன்று அதிகாலையில் பெயர்ச்சியாகி இருக்கின்ற குரு பகவான் நல்ல பலன்களையே தருவார் என்பதாக நாம் அனைத்தையும் புரிந்து கொண்டு, இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறது என்பதை தனித்தனியாக பார்க்கலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இன்று அதிகாலை 1:50 பெயர்ச்சியாகி இருக்கின்ற இந்த குரு பகவான் இன்றைக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ஐயா, 4ஆம் இடம் கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாக நம்முடைய மூல நூல்களில் சொல்லலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வை பலம், இருப்பு பலம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாக்கியாதிபதி இல்லையா, அவர் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 8, 10, 12ஆம் இடங்களை இப்போது இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் பார்ப்பதும், 4ஆம் இடம் சுபிட்சமாக இருப்பதும் பெரிய அளவில் ஒரு கொடுப்பனையான அமைப்புங்க. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், ஒரு வண்டி நல்லா மாற்றணும், 2 வீலரை விட்டுட்டு அப்படியே கார் வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு பெரிய பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பட்ஜெட்டை பலிக்கிற மாதிரியாக நல்ல வீட்டிற்கு குடி போகக்கூடிய அமைப்பு, சொந்த வீடை வாங்கக்கூடிய, சொந்த வீடை கட்டக்கூடிய அமைப்பு, தாயிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அமைப்பு, சுகஸ்தானம் வலுவடைகின்ற காரணத்தின் அமைப்பினால் உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் இதமான நல்ல சம்பவங்கள், அதைவிட முக்கியமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்க, தொழில் முன்னேற்றங்க, இவ்வளவும் கிடைக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குங்க. 10ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் இப்போது ஒரு உத்வேகத்தோடு மேஷராசிக்காரர்களுக்கு அந்த வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்குமே இருந்து வந்த வேலை தடங்கல்கள், இடைஞ்சல்கள் எல்லாமே விலகக்கூடிய, பெரும்பாலும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாகவே அமைஞ்சிருக்குதுங்க. 2026 குருப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது 2ஆம் இடத்திலிருந்து ஓரளவிற்கு நல்ல பலன்களை கடந்த ஒரு வருடமாக கொடுத்து வந்திருந்த குரு பகவான் இன்றைக்கு 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 3ஆம் இடத்திற்கு வர்றவரை ஏதாவது கெட்ட பலன்களை கொடுத்துருவாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அட்டமாதிபதியான அவர் அதற்கு 8இல் மறைகிறதா இல்லை,
கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதாக மறைந்திருந்த நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக இருக்கிறார். இன்னொன்று பாருங்க, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை உச்சகுருவாக இவர் பார்க்க போகிறார். விடு கொடுத்தவன் உச்சம் என்கின்ற அமைப்பெல்லாம் இதுவரைக்குமே வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் காலூன்ற முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியிலிருந்து நல்ல விதமாக இருக்குதுங்க. ரெண்டாவது, குரு பகவான் பார்வைக்குத்தானே பலம். 7, 9, 11 ஆகிய அற்புத ஸ்தானங்களை கோணங்கள் கேந்திரங்கள்னு சொல்லுவோம் பார்க்க போகின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் எல்லாருக்குமே இன்னும் ஒரு வருடத்திற்குள் திருமணம் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்பு. அது நடக்கலை, இது நடக்கலை, புத்திரபாக்கியம் கிடைக்கல, அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கல, ஸ்டாண்ட் ஆகலை, வேலையில் அப்படி இல்லை, குடும்பத்திலையும் பிரச்சனைகளாக இருக்குதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தேவையான அளவில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். வெற்றி ஸ்தானத்தை அவர் பார்க்கின்ற காரணத்தினால் சகல விதத்திலும் வெற்றி, உடம்புலையும் வெற்றி, மனசுலையும் வெற்றி, வாழ்க்கையிலையும் வெற்றி என்கின்ற மாதிரியாக வயதிற்கேற்றாற் போல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய தன்மைகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்புகளை நல்ல விதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மைகள் என ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாகவே அமைந்திருக்கிறது இந்த 2026 குருப்பெயர்ச்சி. மிதனராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை தரக்கூடிய பணவரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இப்போது நான் சிறப்பு நிகழ்வில் சொன்ன மாதிரி 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்பொழுது குரு பகவான் அபரிமிதமான நன்மைகளை செய்வார் என்பது ஒரு மூல ஜோதிட விதிங்க. பணம் வரப்போதுங்க, குடும்பம் அமைதியாக இருக்க போதுங்க, குடும்பம் அமைய போகுதுங்க, குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலக போகுதுங்க, குடும்பம் ஒன்று சேரப்போகுதுங்க. எல்லா விதத்திலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன நிறைவாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இந்த 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் நன்மைகளை 90% மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. காதல் நிறைவேறும், கல்யாண அமைப்புகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும், ஒரு வாக்குறுதியை ஒரு பேச்சுக்கு ஒன்று சொல்லி அதை செய்ய முடியாத ஒரு சூழல்கள் இருந்த அமைப்புகள் எல்லாம் இப்போதைக்கு விலகும். வாங்க, இன்றைக்கி கடன் தானங்க வாங்கிட்டேன், சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துட்றாங்கன்னு சொன்னால் மத்தியானமே எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை நல்லா இருக்குங்க, தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் சிறக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நடுத்தர மத்தியம அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் பொருள் வரவு, பணம் வந்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையும் கூடத்தானே. உலகமே இந்த செவ்வக காகிதத்திற்காகத்தானங்க அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பணத்தை தரக்கூடிய அமைப்பிற்கு இந்த 2026 குருப்பெயர்ச்சி மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜீவன அமைப்புகளில் வலிமையான ஒரு நல்ல நிலைமையும், வாக்குப்பளிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், குடும்பத்தில் ஒரு அமைதி, குடும்பமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, புதிதாய் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பென பெரும்பாலும் 90% நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 குருப்பெயர்ச்சி. கடகராசிக்காரர்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை விளக்கக்கூடிய, விரயங்களை தடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஜென்ம குரு தானங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்லதுகளை செஞ்சிடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், கஷ்டத்தை தடுத்து நிறுத்தினாலே அது நல்லது தானே. நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு கஷ்டம் நல்லது, அதாவது நல்லது நடக்கலை, கஷ்டம் நின்றுடுச்சுனாலே அதுவே ஒரு பெரிய நல்லது தானே. அந்த அமைப்பில் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராசியை வலிமைப்படுத்துகின்ற விதமாக, பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கின்ற விதமாக அற்புதமாக இருக்குங்க. கடந்த ஒரு வருஷமாக செலவு பண்ணியே சலிச்சு போனீங்க அவ்வளவு கடகராசிக்காரர்களும். ஐயா, சம்பாரித்து செலவு பண்ணால் கூட பரவாயில்ல, அங்கே கடனை வாங்கிட்டேன், இங்கே கடனை வாங்கிட்டேன், வந்த காசு வருமானம் எல்லாம் ஒரு 10 பைசா சேமித்து வைக்க முடியாமல் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்க. விரயம் 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 விரயம், செலவு 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 செலவு, அம்மாவுக்கு இப்படி, அப்பாவுக்கு இப்படி, புருஷனுக்கு இப்படி, பொண்டாட்டிக்கு இப்படி, பிள்ளைக்கு இப்படி, எனக்கே இப்படி, அந்த மாதிரியாகத்தான் இன்றைக்கி குடும்ப சூழல் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு வருஷமாக இருந்ததுங்க. அதெல்லாம் அப்படியே மாறப்போதுங்க. ஓடிக்கிட்டே இருந்தவங்க ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. தற்காலிகமாக பணியாளர்களாக இருந்தவர்கள் தற்காலிகமாக தொழில் ஆரம்பித்து ஸ்டாண்டர்ட் ஆகாமங்க எல்லாருமே நிரந்தரமாக ஆகக்கூடிய சூழல். அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு, அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இளைய பெருமக்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. 5, 7, 9ஆம் இடங்களை அவர் நல்ல பார்வையில் பார்க்குறாருங்க. பிள்ளைகள்கிட்ட இருந்து வந்த கவலைகள் விலக போதுங்க. பிள்ளைகளால் வருமானங்கள் சந்தோஷங்கள் இருக்க போது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைப்பு நல்லா இருக்க போது, இளைய பருவத்தினருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள், நல்ல தலங்கள், புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்புன்ட்டு பெரும்பாலும் நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. 2026 குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் தொடரும்.
2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் செலவுகளை அதிகமாக கொடுப்பாரே, தலைக்கு மேலே கடனை வாங்கி வச்சுருவாரோ, இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய 8க்குடைய குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற அதிபல நிலையை அடைகின்ற காரணத்தினால் எதிர்பாராத தனலாபம், பணவரவு போன்றவைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 2026 குருப்பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப பெரிய அளவில் வெளிநாடு வெளிமாநிலம் இங்கேயே பிழைக்க முடியாதுங்க. என் ஊரில் இப்படி இருக்குதுங்க, அப்படி இருக்குதுங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க மழை பெய்யுது, கொஞ்சம் வானம் பார்த்த பூமி, அல்லது நகரத்திற்கு எல்லாருமே புலம்பெயருகிறார்களே, நகரத்திற்கு போனால் அப்படி வசதியாக வாழலாம், இப்படி வசதியாக வாழலாம், அந்த ஊருக்கு போகலாம், அந்த நாட்டுக்கு போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலான்னு மனசுக்குள்ளே பிளான் போட்டு வச்சுட்டு இருக்கிற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வேறிடம் அப்படியே நகர்ந்து போய் அங்கே நல்ல விதமாக பிழைக்கக்கூடிய அமைப்புகள், அங்கே நல்ல விதமான ஒரு தொழில் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த 12ஆம் இடத்து குருப்பெயர்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக நடக்குங்க. வீட்டில் சுப விஷயங்கள் நடக்க போகுது, செலவுகள் வரும். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது சும்மாவா? கையில் 10 காசு இருந்தால் தானே பண்ண முடியும். அந்த 10 காசை வச்சுக்கிட்டு நல்ல விதமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. இதுவரைக்கும் அசுபமாக இருந்தவைகள் எல்லாம் சுபமாக மாறக்கூடிய அத்தனை நன்மைகளும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு வீடு வாகன அமைப்புகள் 4ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்ட காரணத்தினால சொந்த வீடு கடனுக்கு வாங்கினாலும் நம்ம ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறோமே என்கின்ற மாதிரியாக கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய, செலவுகள் இருந்தாலும் நற்செலவுகளாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 குருப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான குருப்பெயர்ச்சியாக லாப குருவாக இந்த குருப்பெயர்ச்சி அமையுங்க. 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். உங்களுடைய 7ஆம் அதிபதி உச்சத்தை அடைந்து 7ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாக இருக்கும். 11ஆம் இடத்திற்கு வந்துட்டாலே அவர் என்ன பண்ணுவார்? கல்யாண விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடையை நீக்குவார். நினைத்தவரை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய அமைப்பு. இது வரைக்குமே லவ் பண்ணுறோங்க, அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, வேறு இனம் வேறு மாதிரி இருக்குது, எல்லாமே இது எல்லாமே சுமூகமாக உங்களுடைய எண்ணம் போலவே இளைய பருவத்தினருக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது, கோர்ட்டுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமான் இருக்குது, அதெல்லாம் அப்படியே நல்ல விதமாக தீருங்க. நல்ல வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபார பெருமக்களாக இருக்கலாம், தொழில் முனைவோராக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம், அல்லது வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம். 3ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போகின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் வாய்ப்புகளை தவற விட்டு கொண்டிருந்த அனைவருக்குமே இந்த 2026 குருப்பெயர்ச்சியின் மூலமாக நல் வாய்ப்புகள் மறுபடியும் வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே சிக்கனை பிடிச்சிக்கிட்டு அதன் மூலமாக முன்னேறக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அதிர்ஷ்டம் செயல்பட போதுங்க. எல்லாருக்குமே இதுவரைக்கும் திறமையை தங்களுக்குள் ஒளித்து வைத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமையை அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள். பக்கத்து சீட்டுக்காரப்பாரு, அவரைப்பாரு, இவரைப்பாரு, அவருக்கு எல்லாம் நடக்குது, எனக்கு தாங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அவரை விட உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டன என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்த ஒரு வருடம் முழுக்கவே 11ஆம் இடத்து குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய தனவரவு, வெற்றிகள், லாபங்களை தரக்கூடிய அமைப்பில் நல்லாவே இருக்குதுங்க இந்த 2026 குருப்பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை சாதகமான இடத்துல 9ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு வருகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கெடுதலை செய்ய மாட்டாருங்க. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பதவியை பறிப்பார் அப்படின்றது ஒரு பொதுவான பழமொழிகளாக சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் அப்படிலாம் செய்கிறதில்லை. 10ஆம் இடத்துல இப்போ அவர் உச்சகுருவாக வரப்போகிறார். நான் அடிக்கடி சொல்வதைப் போல சிறிய பதவியை பறித்து விட்டு பெரிய பதவியை கொடுப்பார். அக்கௌண்டண்ட்டு, சூப்பரண்டன்ட்டு இப்படி இருக்கிறவங்கள மேனேஜர் ஆக்குவார். ஆகவே பெரிய அளவில் பதவி உயர்வுகளை கொடுக்கக்கூடிய 10ஆம் இடத்து உச்சகுரு பெயர்ச்சி இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, சனி பகவான் ஜம்முன்னு 6ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நடக்காமல் பெரிய பாதுகாப்பு கவசமாக மற்ற கிரகங்கள் தோள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்து குரு பெயர்ச்சி தொழில் அமைப்புகளை நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. காசு பணம் வருது இல்லையா, 2, 4, 6 பார்க்க போகிறார். 2ஆம் இடம் பண வரவை குறிக்கக்கூடிய இடம், குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடம். 6ஆம் இடம் புதிய கடன்கள் வந்தாலும் கூட வளர்ச்சிக்கான கடன் வாங்காமல் இப்போ யாருமே இருக்கிறது இல்லைங்க. ஒரு பைக் வாங்குறதுனாலும், வீடு வாங்குறதுனாலும், தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் முதல்ல போய் பேங்க்லேயோ எங்கேயோ போய் நின்று 4 காசு கடன் கொடுப்பாங்களான்னு தானே பார்க்குறோம். வளர்ச்சிக்கான கடன்கள் அசுப செலவுகளாக, அசுப விரயங்களாக இல்லாமல் ஒரு கடன் வாங்கினேன், அதை வச்சு ஒரு பொருள் வாங்கினேன், அந்த பொருள் ஒரு 2 மடங்காக நல்லாச்சு,
தொழிலை ஆரம்பித்தேன், வாங்கின கடனை வட்டியோடு திருப்பி கொடுத்துட்டேன்ற மாதிரியாக இந்த வருடத்தில் கடன்கள் வந்தாலும் கூட அதன் மூலமாக வளர்ச்சி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு 80% மேல் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த 10ஆம் இட 2026 குரு பெயர்ச்சி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 2026 குரு பெயர்ச்சி அமையுதுங்க. மிகப்பெரிய நல்ல பயிற்சியாக இருக்கும். அதில் பாருங்கள், 9ஆம் இடத்துல உச்சனாக வருகிறார். அவருடைய முதல் 5ஆம் இடத்து பார்வை முத உங்கள் ராசிக்கு தாங்க விழுகுது, அப்புறம் தாங்க மற்ற 2 ராசிக்கு. ஆக ராசி அமைப்பின் அடிப்படையிலேயே 5ஆம் பார்வையை பெற்றிருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாக ஒரு 5-6 வருஷமாகவே குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன நடக்க போகுது? ஒரு 4-5 வருஷமாக எதை நினச்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது கிடைக்கலன்ற ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மனதிற்குள்ள சில பிளானை போட்டு வச்சுருக்கிறீங்களோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த 2026 முழுக்கவே இன்னும் ஒரு வருஷத்திற்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக இருக்கும். கௌரவம் கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், முகம் அப்படியே பல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோமே, நடக்கும்போதே ஒரு தைரியம் வரும். என்னப்பா உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் இருக்கே, ஏன்னா காசு கிடைச்சதா, 1 கோடி ரூபாய் யாருனா கொடுத்தாங்களா, அல்லது அந்த சொத்து வந்ததா அந்த சொத்து வந்ததான்னு அடுத்தவங்க கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல மாற்றத்தை விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர், நடுத்தர வயதினர், வயோதிகர்கள் யாராக இருந்தாலும் ஆண் பெண் இருபாலாருக்குமே நற்பலன்களை கூடுதலாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. தன்னம்பிக்கை இழந்திருந்தவங்களாம் ஒரு பெரிய தன்னம்பிக்கையில் இருப்பீங்க. 7 மணிக்கே எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போய் அந்த காரியத்தை பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு தொழிலில் புத்துணர்ச்சி, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு, செய்ய முடியாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை செய்தே காட்டுகிறேன் பார், செய்து விட்டேன் பார் அப்படின்ற மாதிரியாக எதையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு பெயர் எடுக்கக்கூடிய, புகழ் தரக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க 2026 விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான இடத்திலிருந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மறைவு குருவாக அமைகிறார். ஐயா, 8ல் குரு மறைஞ்சால் நல்லதெல்லாம் செய்யாதுங்களா ஐயா? நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜோதிடத்தில் பொது விதி என்று ஒன்று இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் விதிவிலக்கு உண்டு. உங்களுடைய ராசிநாதன் இப்போது 8இல் மறைந்து உச்சத்தை அடைந்திருக்கிறார். ராசிநாதன் சுபராகி மிக அதிக வலுவான 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த உச்சகுரு பயிற்சி இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12 வருஷமாக எந்தெந்த விஷயத்தில் ஒரு ஆகாமல் ஒரு நிறைவேறாமல் இருக்கிறீங்களோ அதில் எல்லாத்தையும் நிறைவேற்றி காட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் கைவிட்ட அல்லது விட்டு போன அத்தனை பணங்களும் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் செய்து முடிக்க முடியாமல் ஒரு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் டப்புன்னு யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களே செஞ்சு முடிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தனவரவுகளை கொடுக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. 4ஆம் பாவகம் மிகப்பெரிய அளவில் நல்லா வலுத்திருக்கு. அம்மாவோடு கொண்டிருந்த கருத்து வேற்றுமை, பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டுக்கு சொல்ல முடியாமல் இருந்து வந்த தனுசு ராசிக்கார சகோதரிகள் மெல்லவும் முடியாமல் மிழுங்கவும் முடியாமல் இருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி புருஷன் வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாது, பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. என்னப்பா இப்படி பெண்ணாய் பிறந்ததற்கு இந்த மாதிரியான அவஸ்தைகள்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அந்த புகுந்த வீட்டில் ஒரு நல்ல நிம்மதி, பிறந்த விட்டு சீதனத்தை சீரை அப்படியே அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, தாய் தந்தை தகப்பன் போன்றவர்கள், மகன் மகள் போன்ற உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, அண்ணன் அக்காள் உறவுகள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க 2026 தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த உச்சகுரு பெயர்ச்சி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் தொடரும். 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவற்ற தனம் போன்ற நன்மைகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சிங்க அந்த குருப்பெயர்ச்சி. நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க. ஒரு 7-8 வருஷமாக உண்மையிலே யாருமே நீங்கள் நல்லா இல்லை. ஒரு 7 வருடங்கள், 5 வருடங்கள், 3 வருடங்கள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல கடந்த காலத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் போன்றவைகளை அனுபவித்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இதோ நான் இருக்கிறேன் என்கின்ற விதமாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான உச்சகுரு பயிற்சிங்க இந்த 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பயிற்சி. ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார். இது ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், அந்த கண்ணா லட்டு திங்க ஆசையான ஒரு மாதிரியாக கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி ராசிநாதனையும் குரு பார்க்க போகிறார்.
12 ராசிகளில் இந்த உன்னதத்தை அடையக்கூடிய ஒரே ராசி மகர ராசி மட்டும்தான். ராசிநாதனும் குருவின் பார்வை, ராசிக்கும் குருவின் பார்வை என்பது இந்த வருடம் முழுவதும் நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் தொட்டது துலங்கக்கூடிய, எண்ணியது நடக்கக்கூடிய, லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய, வயதிற்கு ஏற்றாற் போல என்ன கிடைக்கவில்லையோ அது அத்தனையும் கிடைக்கக்கூடிய, கடந்த ஒரு 10 வருடங்களாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் மனதை உடலை வருத்தி கொண்டிருந்ததோ அவைகள் அத்தனையும் இந்த ஒரு வருஷத்தில் தீர்த்து விடக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமையுங்க. என்ன நடக்கும்? எதையும் நல்லா உபயோகப்படுத்திக்குவீங்க. எங்கே ஏமாந்தீங்களோ, எங்கே விட்டீங்களோ அதெல்லாம் அப்படியே ரெக்கவர் பண்ணக்கூடிய தன்மை, இழந்த கௌரவம், இழந்த மரியாதை, இழந்த பணம், இழந்த குடும்பம், உயிரிழப்புகளை தவிர்த்து மற்ற அத்தனையும் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள், எதிலும் ஒரு செழுமை, எதிலும் ஒரு கம்பீரம், எதிலும் ஒரு தனித்துவம் என மகர ராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய அருமையான குரு பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 உச்ச குரு பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா 5லிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்தவர் இப்போது 6ஆம் இடத்திற்கு வந்து கடனை கொடுத்து தொலைச்சுவார தெரியலையே, எதனா நோயை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ராசிக்கு பார்வை விலகினாலும் கூட ராசிநாதனுக்கு பார்வை இருக்கின்ற அமைப்பு அப்படியே தொடருகிறது. ராசிக்கோ ராசிநாதனுக்கோ குருபார்வை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் வரவே வராதுங்க. எது வந்தாலும் சமாளிக்கலாம் என்கின்ற ஒரு தைரியம் வந்துவிடும் என்பது தான் உண்மை. அதன் அடிப்படையில் இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில கடன் அமைப்புகளை கொடுத்தாலும் தொழில் ரீதியாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு கிளை திறக்கிறதுக்கு, அல்லது தைரியமாக இன்னொரு முயற்சியை செய்கிறதற்கு, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு, எல்லாவற்றிலும் வருமானம் வருவதற்கான கடன் அமைப்புகளை இப்போது அவர் கொடுப்பாருங்க. இதைத்தான் நாங்கள் வளர்ச்சிக்கான கடன்னு சொல்லுவோம். ஆக தைரியமாக கடன் வாங்கி அந்த கடனை ஒரு வருடத்தில் அடைத்து விடக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் அப்படி இப்படின்னு நடக்காத சமாச்சாரம், படிக்க போக முடியல, வேலைக்கு போக முடியல, அல்லது அங்கேயே செட்டிலாக போக முடியல, பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல, இது எல்லாம் அந்த ஒரு 2-3 மாதத்திற்குள்ளேயே கிளியராகி வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், கல்வி சார்ந்த அமைப்புகளில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் மாணவ கண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்களுடைய நிதானமான, மந்தமான, கொஞ்சம் சோம்பல்தனமான போக்குகள் கூட நல்ல விதமாக மாறி நீங்கள் சுறுசுறுப்பாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடத்திற்கு சீராக அனைத்தும் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பில் இருக்குதுங்க இந்த 2026 குருப்பெயர்ச்சி. மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தவிர்க்கின்ற விதமாக, தாங்குகின்ற விதமாக உச்சகுரு பயிற்சி இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். ஜென்மச்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மீனராசிக்கார இளைஞரும் அந்த இளைஞரை கொண்டிருக்கக்கூடிய குடும்பமும் அப்படி எல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லைங்க. ஒரு சமாளிக்க முடியக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகளாக இருக்கிறதா வாழ்க்கை, இது எல்லாத்தையும் அப்படியே ஒழித்து கட்டுகின்ற விதமாக 5ஆம் இடத்தில் இப்போது உச்சகுருவாக வரக்கூடியவர் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதுனால மீனராசிக்காரர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் தவிர்த்து ஒரு நல்ல லாப அமைப்புகளை, நல்ல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. மனசு ஸ்திரப்படுங்க, குடும்பம் ஸ்திரப்படுங்க, பொருளாதாரம் நிமிர்ந்து நிற்குங்க. இது வரைக்கும் அப் அண்ட் டவுனாக இருந்து வந்த ஒரு அமைப்புகள் 1000 ரூபா வருதா, 5000 ரூபா வருதா தெரியவே இல்லையேங்க, திடீர்னு 50,000 வருது, 4 மாதத்துக்கு வருமானமே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற நிலையில்லாத அமைப்பை கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையான பொருளாதாரம், நிலையான குடும்ப அமைப்புகள் போன்றவைகளை அப்படியே அற்புதமாக தரக்கூடிய அமைப்பில் இந்த இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இப்போது நல்ல குருப்பெயர்ச்சியாக இது இருக்குங்க. ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான மன அழுத்தங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்கள் ஜென்ம சனியை இப்போது உச்சகுரு பார்க்க போகின்ற காரணத்தினால் சனியின் கடுமை கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். நல்லது பெரிதாக நடக்கவில்லை என்றாலும் கூட கெடுதல்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய காரணத்தின் அடிப்படையில் இளைய பருவத்தினருக்கு அருமையான ஒரு ஆறுதலை தரக்கூடிய குருப்பெயர்ச்சியாகவும், நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய, அந்த வயதிற்கு உங்களுக்கு என்ன தேவையோ வாழ்க்கை, பொருளாதாரம் போன்ற அமைப்புகளில், குடும்பம் சார்ந்த விஷயங்களில், வேலை தொழில் போன்ற விஷயங்களில் உன்னத நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்குதுங்க இந்த 2026 உச்சகுரு பெயர்ச்சி. இதுவரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கான இந்த 2026 குருப்பெயர்ச்சி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். நாளை முதல் நம்முடைய ஜோதிட விளக்க பகுதியில் இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.